மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாட்டி, காவேரி, சாரதா 3 பேருமே மொட்டை மாடியிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து அவங்க ரூமில் இருக்கார். அப்போ யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு நின்று ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் எடுத்து நேராக காவேரி மேலே வீசுறாரு. அது பாட்டி மேலே விழுது. பாட்டி பார்க்குறாங்க, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாட்ட சொல்லும்போது, நீங்கள் வேலை செய்கிறதுக்காக இப்படி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க, தேவையில்லாமல் போங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அப்போ காவேரி வந்து பார்த்துடுறாங்க விஜய் தான் அதை தூக்கி போடும்போது. பாட்டி கேட்குறாங்க, அவனாடி தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னொருக்காவும் தூக்கி போடும்போது சாரதா வந்து இது எங்கே இருந்து வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே விஜய் இல்லை. சரி, எனக்கு ஒரு வரக்காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அப்போ சாரதா, பாட்டி 2 பேருமே கீழே போயிடுறாங்க. காவேரி மட்டும் தான் மேலே இருக்காங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதாவும் வந்துடுறாங்க. அதையும் இதையும் சொல்லி மழுப்பிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் விஜய் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டு நல்லா சவுண்டு வால்யூம் கூட அதிகமாக வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாட்டி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நேராக அங்கே போய் சொல்கிறாரு, இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க, இங்கெல்லாம் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு, எங்கள் வீட்டில் மட்டும் லேடிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. குமரன் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து கேட்குறாரு. அதையும் இதையும் சொல்லி மழுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் குமரனுக்கும் வாயில் ஊற்றி விட்டுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.